Hi my dear students, welcome back to Nurses Profile channel. எனக்கு மருத்துவத்துறையில படிக்கணும் அப்படிங்கிறது பெரிய கனவு. ஆனா எனக்கு வந்து சப்ஜெக்ட்ல சயின்ஸ் இல்ல. அதாவது பயாலஜி இல்ல, பாட்னி இல்ல, சுவாலஜி இல்ல. எனக்கு வந்து மேக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இல்லனா நான் அக்கவுண்டன்சி எடுத்துக்கிறேன், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிறேன், வொகேஷனல் நர்சிங் எடுத்துக்கிறேன், நர்சிங் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு கண்டிப்பா நர்சிங் தான் படிக்கணும், இல்லனா மருத்துவத்துறையில ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ உங்கள மாதிரி உங்க கூட பயாலஜியோ, பாட்னி, சுவாலஜியோ இல்லாத ஸ்டூடண்ட்ஸ் மருத்துவத்துறையில படிக்கணும்னு நினைச்சு என்ன பண்றது, என்ன படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. எல்லா கோர்ஸுக்குமே மருத்துவத்துறையில படிக்கிறதுக்கு நமக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. சயின்ஸ் இல்லாமலோ ஒரு சில கோர்சஸ் நீங்க படிக்கலாம், மருத்துவத்துறையில உங்களால நல்லாவே வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து GNM ஆஃப் நர்சிங், அதாவது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு ஈக்குவலான வேல்யூ இருக்குது. உங்களாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு போக முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்க்கு போக முடியும், அப்ராடுக்கு போக முடியும், உங்களாலையும் ஹையர் ஸ்டடீஸும் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாவோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாவோ இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. 12th நீங்க எந்த ஒரு குரூப், எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லை அப்படின்னா இது வந்து தெரியறது இல்லை. இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். எனக்கு பயாலஜி இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ், அக்கௌண்டன்சி எடுத்துட்டேன், இல்லைன்னா வந்து நான் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டேன், வொகேஷனல் நர்சிங் எடுத்திருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த GNM ஆஃப் நர்சிங் அப்படிங்கிற கோர்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய முக்கியமான கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.Pharm. இந்த B.Pharm கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயாலஜி தேவையில்லை, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மெயின் சப்ஜெக்டா இருக்கணும், கூட உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தாலே போதும். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த B.Pharm அப்படிங்கிற கோர்ஸ் வந்து படிக்கலாம். B.Pharm அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கான கோர்ஸ், டிகிரிக்கு அண்டர்ல வரக்கூடிய கோர்ஸ், பேச்சுலர் இன் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணலாம், வெளியே ஒரு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணலாம், ஃபார்மக்யூட்டிகல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் சைடு ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் சைடு ஒர்க் பண்ணலாம். மேல நீங்க ஒரு ஓன் ஃபார்மசி கூட உங்களால வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோர்ஸ். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோர்ஸ் தான் BASLP, பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி. ஸோ இது பியூர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியாலஜி, நம்மளோட செவி திறனுக்கும் ஸ்பீச்சுக்கும் நம்மளோட பேசு திறனுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். எனக்கு மருத்துவத்துறையில ஒர்க் பண்ணணும், ஆனா எனக்கு நைட் டியூட்டி வேண்டாம், பிளட் பார்க்க கூடாது, பேஷண்ட் கேர் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இருந்தாலே போதும். அடிஷனலா எந்த சப்ஜெக்ட் இருந்தாலுமே உங்களால இந்த கோர்ஸை வந்து படிக்க முடியும். அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோர்ஸ் தான் வந்து BSc ஆப்டோமெட்ரி. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட கண் குறைபாடுகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அதற்கான தீர்வு, கண்ணாடி தயாரித்தல், கண்ணாடி வழங்குதல், இது எல்லாமே பத்தி நீங்க எங்க படிப்பீங்க அப்படின்னா இந்த BSc ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற கோர்ஸ்ல படிப்பீங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப ஐ ஹாஸ்பிட்டல் எக்கச்சக்கமா இருக்குது. ஐ ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாம நம்மளோட இந்த ஐ கிளாஸஸ் வந்து ரெடி பண்ணக்கூடிய இடங்கள், இண்டஸ்ட்ரியல் சைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த கோர்ஸ்க்குமே உங்களுக்கு பயாலஜியோ சயின்ஸோ தேவையில்லை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடிஷனலா எந்த சப்ஜெக்ட் இருந்தாலுமே உங்களால படிக்க முடியும். ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ், நான் 12th படிச்சிருக்கிறேன், எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லை, பட் மருத்துவத்துறையில படிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம். இந்த கோர்சஸ்லாம் நீங்க தாராளமா படிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி எனக்கு சயின்ஸ் இல்லை, படிக்க முடியல, ஒரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். தேங்க்யூ.